வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் பார்ட் டைம் ஜாப் ஃப்ராட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் வேலைக்கு போகாத பெண்கள் தான் இருக்காங்க, அல்லது வேலைக்கு போகிறவங்களும் ஏமாறுறாங்க. ஜென்ரலாக நிறைய பேர் ஏமாறுறாங்க, ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக ஏமாறுறாங்க. ஓகேவா? இப்போது இந்த பார்ட் டைம் ஜாப் ஃப்ராடில் என்ன பண்ணுறாங்க எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ ஒரு மெசேஜ் வரும். என்னதுன்னா, நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணி டெய்லி 3000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோட்டலுக்கு ரிவ்யூ பண்ணணும், அல்லது யூடியூப் சேனலுக்கு, அவங்க சொல்கிற யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அப்படி ஒரு 5 சேனல் அனுப்புவாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு ரூ. 250 அல்லது ரூ. 500 உங்களுக்கு அக்கௌண்ட்டில் உடனே கிரெடிட் ஆயிரும். இதே மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற பொருளை அதில் அவங்க சொல்கிற சைட்டில் வாங்கி விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுப்பாங்க. இப்போது உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ரூ. 500 1000 பணம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரீமியர் டாஸ்க் இருக்குது, நீங்கள் அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அட்வான்ஸாக பணம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த ப்ரீமியம் டாஸ்க்குக்கு ரூ. 2000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ரூ. 3500 கிடைக்கும் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் அதை பே பண்ணாலும் அந்த ரூ. 3500 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எடுக்க முடியும். அப்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ரூ. 4000 பே பண்ணுங்கள், உங்களுக்கு ரூ. 8000 திரும்ப தரேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பே பண்ண பிறகு என்ன பண்ண முடியாது, அந்த பணத்தை எடுக்க முடியாது. பணத்தை எடுக்கணும்னா நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும், டாஸ்க் பண்ணணும். இன்னும் 2 டாஸ்க் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 கட்ட சொல்லுவாங்க அட்வான்ஸாக. நீங்கள் அதை கட்டினீங்கன்னா ரூ. 20,000 கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்க பார்த்தா பணத்தை எடுக்க முடியாது. அதுக்கு அடுத்த டாஸ்க்குன்னா ரூ. 20,000 பே பண்ண சொல்லுவாங்க. ரூ. 40,000 கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போவே கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட இழந்திருப்பீங்க. அதனால் என்னது, அந்த பணத்தை வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட மெசேஜ் அனுப்புவீங்க. அந்த பர்சன் சைபர் கிரிமினல் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் இன்னும் பணம் பே பண்ணுங்கள், இன்னும் ஒரு 50,000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 1,50,000 ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பணத்தை வாங்கிறது தான் பார்ப்பானே தவிர பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் தர மாட்டான். இந்த டைமில் தான் என்னது, பாதி பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துடுவாங்க. ஆனால் மீதி சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்த நகையை அடகமான வச்சு என்னது பணத்தை போட்டு விடுறாங்க. அதில் அப்படி போட்டு விடும்போதே 2 லட்சம் 3 லட்ச ரூபாய் இழந்துருவாங்க. அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக சிலர் என்ன பண்ணுறாங்க, வீட்டையே அடமானம் வச்சு 20 லட்சம் வரைக்கும் போட்டு விட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு ஃப்ராடுங்கிறது, பக்கா ஃப்ராடுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இனிஷியலாக பண்ணுற சின்ன சின்ன டாஸ்க்கு மட்டும் சொற்பமான ரூபாய்கள், ரூ. 500 ரூ. 1000 உங்களுக்கு தந்துடுவாங்க. அதில் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களை அப்படியே ட்ராப் பண்ணி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ரூபாயை தருவாங்க. அடுக்கிறது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அந்த பணத்தை மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி இன்ஸ்டாகிராமில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் மெசேஜஸ் அனுப்பி உங்களை ட்ராப் பண்ணுறாங்க பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அல்லது www.cybercrime.in வெப்சைட்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவேர்னஸாக இருந்து தடுத்துட்டிங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வணக்கம்.